vlog நான் ஸ்டார்டிங்ல ஆரம்பிக்கும் போது நீங்க என்ன சொன்னீங்க, இதனால பிரைவசி கெடாதா அப்படின்னு. ஆமா ஆமா. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் அதேதான் பண்றோம். இப்போ உங்களுக்கு தெரியலையா நம்ம பிரைவசி கெடுமென்றோம் கெடாதுன்றோம்? இல்ல ஒப்பீனியன் அந்த எனக்கு அந்த நீங்க சொன்ன டிபிக்கல் vlog, எனக்கு அந்த டிபிக்கல் vlog ஃபர்ஸ்ட் பிடிக்காது. இல்ல நான் டிபிக்கல் vlog எல்லாம் சொல்றேன். இல்ல நீங்க சொன்ன போது நான் நினைச்சது வந்து அந்த ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கிறோம் இந்த மாதிரி ஒரு ஆர்டிபிஷியல் தன்மை உள்ள கலந்துரும். அப்போ பர்சனல் லைஃப்ல நம்ம பர்சனலா ஜாலியா யதார்த்தமா இருக்கிறத தாண்டி கேமரா ஆன்ல இருக்குது. அதுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் பாலிஷ்டா பேசுவோம், நீட்டா பேசுவோம், கலாய்க்காம பேசுறதோ இல்ல ரொம்ப கேர் எடுத்துக்கிற மாதிரி கொஞ்சம் அந்த ஆர்டிபிஷியல் ஷேடெல்லாம் போட்டு உனக்கு பண்றது அப்படிதானே இருக்குது vlog எடுக்கிறது. கண்டென்ட் தானே, அதுதான் சொல்றேன். எனக்கு அது கண்டென்ட் வேற சரி பார்த்தா பிரைவசி கெடும். அதுல பிரைவசி கெடுது இல்லைங்க. எப்படி? ஏன்னா வந்துட்டு நானாவே இல்ல. நான் இன்னொன்னு என்னன்னா எனக்கு நான் நினைச்சது என்ன vlog அப்படின்னா இந்த நாள் ஃபுல்லா எடுக்கணும்ல. அதுவும் பண்ணுவாங்க. அப்படிதான் லைஃப் ஸ்டைல் vlogs அப்படிதான் எடுத்துட்டு இருக்காங்க. நாள் ஃபுல்லா ஒரு பக்கம் நாங்க இங்க வந்திருக்கிறோம், இங்க போறோம், இதை பண்றோம், அதை பண்றோம், ஆச்சு போச்சு ஒவ்வொன்னையும் எடுத்து அப்போ ஒரு லைஃப்ல உன்னோட டே டைம்ல 10 hours வந்து கேமரா முன்னாடியே இருந்தா அது எப்படி இருக்கும், அது அதுல எத்தனை விஷயங்கள் வரும் போகும். கேமரால வருதுங்கிறது ஒண்ணு, அது நம்ம எடிட் பண்றோங்கிறதுனால நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம வந்து நம்ம 2 பேரு இந்த கேமரா வச்சிருக்கிறோம், எக்ஸ்ட்ராவா ஏதாவது பேசினாலும் எடிட் பண்றோம். ஒரு டீமா வரானுங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும்? அது பிரைவசி கிடையாது அவங்களுக்கு. எஸ்பெஷலி ஃபேமிலியா போறாங்க இல்லையா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போறாங்க. இல்லப்பா நான் ஒருத்த மட்டும் பண்றேன்ப்பா அப்படிங்கிற பட்சத்தில் நான் ஒருத்த மட்டும் தான் பண்றேன்னு அப்ப சொன்னேன். ஆமா ஆமா. இல்ல நீங்க ஒருத்த மட்டும் பண்றது நான் நினைச்சேன்னா அப்ப கேமராமேன் ஒருத்தவங்க வருவாங்க. யாரு வருவா? யாரு வச்சிருக்கீங்க ஃபர்ஸ்ட்? எனக்கு அப்ப இல்ல நான் யோசிச்சது அதுதான். இப்போ நம்ம பசங்களுக்குள்ள இப்ப யதார்த்தமா பேச்சுகள் எப்படி பேச முடியும், நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படுமே. இப்ப நான் உங்களை வேற மாதிரி தாங்க பாப்பேன். நீங்க vlogன்னு பண்ணா அதுக்கு அந்த மாதிரி அதுதான் ரியாலிட்டி. இருங்க எனக்கு சொல்லவே விட மாட்டேங்கிறீங்க. ப்ரீடிட்டர்மைன்டா ஒண்ணு சொல்லிட்டீங்க. நம்ம பண்றதுல பிரைவசி வரும், பிரைவசி கெடுமாங்கிறது தான் கேள்வி. எனக்கு இந்த கேமரா எடுத்துட்டாலும் நாம இதைத்தான் பேச போறோம். கேமரா வச்சா அதுக்கு அந்த மாதிரி மாத்துறதுலாம் நம்ம ஒன்றும் பண்றது இல்லை. ஸோ அதனால எனக்கு வந்து என்னுடைய இயல்பு வாழ்க்கை ஃபர்ஸ்ட் பாதிக்கப்படலப்பா. நான் வந்து நார்மலா இருக்கு. அப்புறம் இல்ல இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படும். இயல்பு இப்படிதான் இருப்பியான்னு சொல்லிட்டு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்தா இப்போ வந்து அதை சார்ந்த சங்கடங்கள் ஏங்க அதை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டு தானே நான் பண்றேன். எனக்கு ஆர்டிபிஷியலா ஒண்ணு செஞ்சுட்டு இதுதான் நான் பாலிஷ்டா ஒன்ன போர்ட்ரே பண்ணிட்டு அப்புறம் ரியாலிட்டியில உள்ள வந்து பார்த்தா நான் வேற மாதிரி இருக்கேன்னா அது பெரிய ஒண்ணு. நீங்க சாஃப்ட்வேர் நடிக்கிறவங்க வந்து நேர்மையா ரியல் லைஃப் இருக்கணும், vlog எடுக்கிறவன் நேர்மையா அதே மாதிரி அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. எப்படிங்க அவசியம் இல்லைங்கிறீங்க? இல்லடா நான் கண்டென்ட் சொல்றேன்டா. vlog எடுக்கிறானுங்க அப்படின்னா அது தப்புங்க. vlog எப்படிங்க கண்டென்ட் ஆகும்? ஒரு கண்டென்ட் அதுல பேசுற விதங்கள் கண்டென்ட் ஃபார்மேட் பண்ணுவாங்க. சொல்றீல பாருங்க எனக்கு கண்டென்ட்டா நீங்க பண்றது ஓகே. அது உண்மைத்தன்மை இல்லைன்னா உண்மைத்தன்மை இல்லைன்னா கேள்விகள். அததான் நம்ம உண்மைத்தன்மை இல்லை. என்ன உண்மைத்தன்மை இல்லாம இருக்குதுன்னா கண்டென்ட்டுக்கு நான் ஒரு மாதிரி பேசுறேன், நான் ரியல் லைஃப்ல வேற மாதிரி தான் பேச போறேன். கண்டென்ட்டுக்கு நான் வேற மாதிரி தான் பேச போறேன். அது எப்படி நீங்க வேற மாதிரி பேசுவீங்க? வேற எனக்கு ஃபுட்டா வைப்பாரா? ஃபுட்டை பத்தி கரெக்டா சொல்றது மட்டும் நியாயம். நான் எப்படி வேணாலும் பேசிக்கலாம். நான் ஃபுல்லாக சரி, நான் ஃபுட்டை பத்தி உண்மையா நேர்மையா பேசுறேன், அதுதான் விஷயம். ஆனா நான் கண்டென்ட் வைஸ் நான் பேசும்போது வந்து என்னுடைய அதே என் தொழிலுக்கு நான் அப்படிதான் இருக்க முடியும். நான் தொழிலுக்கு ஒரு சில பேச்சுகள் ஏச்சுகள்லாம் வச்சு பேச விட மாட்டேங்கிறீங்க. இப்போ ஓகே ஓகே நீங்க பண்ணிட்டே இருக்கீங்க. சரி, தொழிலுக்குன்னு சொல்லிட்டு பத்தி இருக்கு. நான் ரியல் லைஃப்ல வேற மாதிரி தான் இருக்க போறேன். ரியல் லைஃபுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. என்ன சம்பந்தமே இல்லாம ஏன்னா ரியல் லைஃப்ல இப்படிதான் நான் பேச போறேன். பாருங்க இப்படி இதுல இருந்து கொஞ்சம் அந்த டோன் கொஞ்சம் வேறுபடும். அவ்வளவுதான் வித்தியாசம். நீங்க தான் சொல்லணும். ஏன்னா நீங்க தான் சொல்றீங்க. பெரிய டிஃபரன்ஸ்லாம் இருக்காதுங்க. மினிமலா ஒரு 10% பேசுறதுக்கு அங்க கொஞ்சம் பாலிஷ்டா பேசுற அது ஓகே. ஆனா ஒரு
ஆர்டிபிஷியல் தன்மை கலந்து பாத்தீங்களா? அது கலந்துட்டு போட்டோம். அது அதனால பிரைவேசி கெடும் கேட்கிறேன். நான் பிரைவேசி அதுக்கு தான் நான் எதிர்பார்த்தேன். அப்படி நீங்க கேக்குறீங்க. பிரைவசியும் நீங்க மட்டும் போறீங்க அப்படின்னா அது வேற. நீங்க உங்களை சுத்தி இருக்கிற எல்லாரும் அதுல வரணும், இணையணும் அப்படின்னா அது பிரைவசி இருக்கும்ல. இல்ல, நான் என்னுடைய சார்பு மட்டும்தான் நான் பேசினேன். அப்போ என்னோட இதுலதான் நீங்க சொன்னீங்க உங்க பிரைவசி கேடாத என்னோட சார்பு நான் உங்களுக்கும் அதுல பிரைவசி வராதான். பிரைவசி இஷ்யூ கண்டிப்பா வரும். லாகிலி வரும். இப்ப நம்ம பண்றதுலயே பிரைவசி இஷ்யூ இதுல என்ன மாதிரி வரும்? நம்ம வீடுல இருக்காம நான் இப்ப ஒரு வண்டி வச்சிருக்கேன். அந்த வண்டி அவன் பாப்பானுக்கு நான் எங்கேயா நிறுத்துறேன்னு வைங்களேன், ஒருவேளை ஃபேமஸ் ஆயிட்டு வண்டி உடைக்கிறதுக்கு வாய்ப்பு பிரைவசி இல்ல. நான் ரியாலிட்டி சொல்றேன். நீங்க வீடியோ போட்டாலே பிரைவசி பிரச்சனை வரும். ஒண்ணுமே நீங்க யதார்த்தமா பேசினாலும் சரி, கண்டென்ட்டோட பேசினாலும் சரி, பிரைவசி பிரச்சனை வரும். பட் கண்டென்ட் வைஸ் இப்ப நம்ம யதார்த்தமா பேசுறத விரும்புவாங்க. ஏன்னா இவ்வளவு நாள் வந்து நீங்க கண்டென்ட் சார்ந்து பேசி பார்த்து பழகிட்டாங்க. அதனால அது அவங்களுக்கு பிடிக்காது. இது வந்து புதுசா இனிமேல் யதார்த்தமா பேசுறதுங்கிறது எத்தனை பேர் வரப்போறாங்க மட்டும் அதான் இது வரும். நீங்க சொல்றது எனக்கு புரியல. அதாவது ஒரு செலிபிரிட்டியா இருந்தா அவனுக்கு பிரைவசி இஷ்யூஸ் வரும்ங்கிறது இதையும் ஒன்று பேசுறீங்க. யூடியூப் சேனல் வச்சிருந்தாலே உங்களுக்கு வச்சிருந்தாலே டெவலப் ஆனாலுமே பிரைவசி இஷ்யூஸ் வரும். அது நான் அதை பத்தி பேசவே இல்லை. நீங்க உங்க மேல வந்து புகழ் வெளிச்சம்னு உங்க மேல வருதுனாலே அது எந்த மீடியாவா இருக்கட்டும், பாலிடிக்ஸா இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸா, ஏதோ ஒரு புகழ் வெளிச்சம் இருக்குது அப்படின்னாலே கண்டிப்பா வந்துட்டு 4 பேரு புகழ் வெளிச்சம் இருந்தா அது வெளி உலகத்துக்கு போகும்போது அப்படி வரும். நீங்க உள்ளயே ஓரளவுக்கு பெரிய லெவல் ஆகாம இருந்தாலுமே ஒரு வீடியோ பார்த்தே அதை சார்ந்த கமெண்ட்களும் ஏற்றுகளும் பேச்சுகளும் இப்படி எல்லாம் நீ இருக்க இப்படி இல்லைன்னு எனக்கு நினைக்கல அப்படிங்கிற மாதிரி க்ளோஸ் சர்க்கிள்குள்ளேயே வருங்க. வரும் சொல்றேன். பிரைவசி நம்ம எப்படி இருந்தாலும் கிடதா போகுது. நம்ம vlog இருந்தாலும் சரி, அது ஓகேங்க. அது வந்து நம்மளை பத்தின பார்வை மாறுறது, நம்மளை பத்தின விமர்சனங்கள் வைக்கிறது, என்னடா நான் உன்னை அப்படி நினைச்சேன் ஆனா நீ இப்படி பேசிட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறதெல்லாம் அதெல்லாம் இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. என்னோட ஒரு நாள் லைஃப் அப்படிங்கறத வந்துட்டு நீங்க வீடியோ போட்டு எடுக்கிறீங்கன்னா அங்க நமக்கான பிரைவசி கெட்டு போகாதா? நான் ஒரு 10 மணி நேரம் கேமரா முன்னாடி சிம்பிளுங்க. பிக் பாஸ் அதுதானங்க பிக் பாஸ் ஷோங்கிறது. பிரைவசி போட்டுட்டாலே பிரைவசி. நம்ம வீட்டுல ஒரு வீடியோ எடுக்கிறோம், பிரைவசி கேடும். வீட்டுல ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறோம், அதுலயும் கூட மொத்த ஆட்கள்லாம் இருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப மைன்யூட், அது பிரச்சனை இல்லைங்க. நான் சொல்றது வந்து சில வீடியோஸ் நான் பார்த்தேன். சரி, அதான் கப்பல் விளாகா இருக்கட்டும், அந்த வீட்டு ஃபங்க்ஷன் எல்லாம் எடுத்து போடுறாங்க, அங்கெல்லாம் கொஞ்சம் இஷ்யூஸ் வரதான் செய்யும். நான் அதையெல்லாம் மையப்படுத்தி தான் சொன்னேன். எஸ்பெஷலி கப்புள் விளாக்ஸா போகும்போது நம்ம ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு நம்ம ஒரு மாதிரி நடந்துக்குவோம், ட்ரீட் பண்ணுவோம். ஒய்ஃபை ஒரு மாதிரி ட்ரீட் பண்றதோ, ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்கிற மாதிரி இருக்கிறது, கலாய்க்கிறது, ஏதோ ஒன்று அது நடக்கும். நான் ஒன்று அப்படி நினைச்சேன் ஆனா நீ இப்படி இல்லையே அப்படிங்கிறதெல்லாம் வரும். அவங்களுக்கு விருப்பம் இல்லாம சிலது பண்ணுவாங்க. சிலர் அப்படியெல்லாம் பண்றாங்க. விருப்பம் இருக்குது இல்லையா, நான் கேமராவை தூக்கிட்டேன்னா நான் அவங்க வந்து ஷையை பண்ணி ஒரு ஓரமா நிக்கணும்னு நினைக்கிற ஆளுகளுக்குள்ளேயே நம்ம கேமராவை கொண்டு போய் நுழைச்சிக்கிட்டு இருந்தோம்னா அவங்க பிரைவசி கிடும். அவங்க நான் உன் கூட நான் ஜாலியா இருக்கிறேன்ப்பா, ஆனா இந்த கேமரா முன்னாடி ஜாலியா இருக்க முடியாது அப்படிங்கிற போது பிரைவசி கிடும். இதுதான் இந்த பாயிண்ட் தாங்க. நான் வந்து ஆர்வி ராஜா கூட தனிப்பட்ட முறையில ஜாலியா ஓப்பனா என்ன டிஸ்கஷன் வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்கிறது போய் ஒரு கேமரா இருக்கும்போது இது எத்தனை பேர் பார்ப்பாங்க, எப்படி இது பண்ணுவாங்க, அப்ப நம்ம என்னென்ன பேசணும், என்னென்ன பேசக்கூடாது. எடிட்டிங் நம்ம கையில இருக்கிறதுனால நம்ம தைரியமா பேசணும். எடிட்டிங் அப்படி இல்லைங்கிற போது, எடிட்டிங் இல்லைன்னா அது சங்கடம் தான். பட் என்னன்னா அதுக்கு சொன்னாலும் நோட் பண்ண வரை உங்கள் வீடியோ கொஞ்சோண்டு ஒன்றும் இல்லை, ஒரு 5 நிமிஷம் டிக்டாக் வீடியோ நீ போடுறதுலேயேங்க சிம்பிளாக ஒருத்த வீடியோ போட்டு அதனால இஷ்யூ வந்த இதெல்லாம் இருக்குது. பிரைவசி பிரச்சனை. நம்ம அதுக்கு ரெடியாக இருந்துக்கணும் தான் நான் சொல்ல வரேன். இல்லை வேறு எதுவும் இல்லை. நமக்குமே நான் நல்லா அதை யோசிச்சு பார்த்தேன். என்னென்ன இஷ்யூகள் வரும், இதெல்லாம் வரும், அதெல்லாம் வரும். ஆமாம் அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணணும், ரெடியாக இருந்துக்கணும். இல்லை நான் எதெல்லாம் வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைச்சுன்னா அதெல்லாம் இதில் வரதான் போகுது. அரசியல் என்னோட பெரிய ஸ்டாண்டர்ட் வந்து வெளியில் ஒருத்தர் காமிச்சக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் இருந்தேன். இப்போ இதில் கொஞ்சம் அப்படியே வெளியே வரும்போது என்னை சார்ந்த ஒரு பார்வை, அங்கே நான் என்ன ப்ரைவேட்டாக வச்சுருந்தோம் அதெல்லாம் எனக்கு கிடதா போகுது. அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கணும். எப்படி இருந்தாலும் நம்ம வீடியோ நம்ம எடுத்தாலே ப்ரைவசி கிடதா போகுது. உங்களுடைய
தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் எல்லாமே நீங்க பேசதான் போறீங்க ஓப்பனா வந்துட்டு. இப்போ ஓப்பனா பேசுற போதும் கூட எனக்கு பிரைவசி கெட்டு போச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன், அது ஓப்பனா இருக்கிறேன். ஆனா வீடியோவுக்காக நீங்க ஒரு சில இதை மாற்றி வீடியோ இல்லாம இருக்கும்போது ஒரு சில பேச்சு பேசுனீங்கன்னா அது அது ரொம்ப மோசமாக அஃபெக்ட் பண்ணும். அந்த மாதிரி தான் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க அன்ஃபார்ச்சுனேட்லி. கண்டென்ட்டை என்னை பொறுத்தவரைக்கும் கண்டென்ட்டை யதார்த்தமா ஒரு கண்டென்ட் இல்லையா, அதை கண்டென்ட்டாக மட்டும்தான் பார்க்கணும். ஆனால் அவங்களுக்கு அது தெரியும் ப்ரைவசி கேடு. தட் மீன்ஸ் எப்படி ப்ரைவசி கேடுனா வீட்டை சார்ந்து போடும் பொழுதோ வேற ஏதாவது எஸ்பெஷலி நான் இந்த வண்டி வாங்கியிருக்கேன் அந்த வண்டி வாங்கி எக்கனாமிக்கலாக வீடியோ மூலியமாக வெளியே வரும் பொழுதும் அப்போ நீங்கள் பொத்தி பொத்தி வச்சிருக்கிறதோ உங்களையும் மீறி வந்துருச்சுன்னு வைங்களே, அப்போ அதை பிடிச்சி பாருங்க. திருடவெல்லாம் பண்ணியிருக்காங்க இந்த பன்னி விளாக்ஸ் வந்து அப்படிதான் மாட்டினாங்க. ஸோ இஷ்யூஸ் இருக்கிறது தான், அதெல்லாம் பிரைவசி இஷ்யூ தானே. அது ஒரு குடும்பத்தில் நடக்கிற ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் வீடியோ எடுத்து போடுறது அது வந்து தெரியல, அது எப்படி குடும்பமாகவே அதை அக்செப்ட் பண்ணிட்டு பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. இல்லை சங்கடங்கள் இருக்கு. நாமினேஷன் வந்து உங்கள் கையில் இருக்கும் மேபி, அதனால இல்லை வேற ஆப்ஷன் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சங்கடம் இல்லாமலாம் இருக்காது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் பிடிக்கும். இப்போ ஒவ்வொருத்தங்க 40-50 வயசு ஆட்களுமே இந்த மாதிரியான வீடியோஸ் போடுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஒரு மாதிரி நமக்கு கிறகு மாதிரி தான் இருக்கும். பட் அவங்களுக்கு பிடிச்சிதான் நான் போடுறேன், அவங்களுக்கு புதுசாக இருக்கு, இன்னும் பண்ண முடியாது நம்ம. ஏன்னா இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் இருக்கோம், இன்னும் போய் நம்ம ரீச் ஆன பிறகுதான் நமக்கு இது மூலியமா என்னென்னலாம் இஷ்யூக்கள் வரப்போகுது, அதுக்கப்புறம் என்னென்னலாம் நீங்க என்னென்ன பண்ண போறீங்க தெரியல. நான் இதெல்லாம் இது பேச வேணான்னு நான் ஒதுக்க போறேன், இல்லை பேசலாம் தைரியமா வரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனி வரும் காலங்கள்ல தான் தெரியும். ஏன்னா இப்ப நமக்கு ஒரு ப்ராக்டிஸ் பீரியட் மாதிரி தானே. ஆனா ஒரு கட்டத்துல வந்து எட்டா மயிராட்சியில் போறான்னு சொல்லிட்டு அந்த ஒரு பீரியடும் வரல நமக்கு. ஏன்னா எனக்கு வந்து பர்சனலா மேரேஜ் ஆனாலும் ஒய்ஃப் உள்ளே கொண்டு வரதுல அதாவது விருப்பம் இல்லாமல் சும்மா காமிக்கிறதையோ திணிக்கிறதுலையோ எனக்கு உடன்பாடு எல்லாம் இல்லை. விருப்பப்பட்டாங்கன்னா அவங்க விருப்பம், அது அவங்க விருப்பம் வரட்டும். அது உங்களுக்கு பிரச்சனையாச்சுன்னா நாளைக்கு ஆகும், அதை நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கே திடீர்னு பிடிக்காம போய் இல்லை நீ பண்ணாத அப்படின்னு சொன்னீங்கன்னா நானா அவங்களுக்கு அவங்க கிட்ட அவங்களுடைய சூழல் வருமா? அவங்களுடைய விருப்பம் இண்டிபெண்டா அவங்க சொன்னாங்கன்னா மேபி சூழலை பொறுத்து மாறுவேன். எனக்கு தெரியாதா நான் என்ன முடிவு எடுக்க போறேன், சூழலை பொறுத்து மாறலாம். நீங்க என்ன பண்ணுவீங்க இதே மாதிரி நடந்தாலும்? அதான் எனக்கு அந்த சூழலே நடக்குமான்னு தெரியல. இதான் நடந்தாதானே அது. நம்ம இப்போதைக்கு அவுத்து தகவலுங்கிறதுனால கேட்கறதுக்கு ஆள் இல்லை, ஃபுல் கண்ட்ரோல் நம்ம கையில் இருக்கிறதுனால நான் இதை பண்ணுவேன். இது மக்கள்கிட்ட என்னை எப்படி கொண்டு போய் ப்ரொஜெக்ட் பண்ணுது காட்டுதுங்கிறதுன்னு இது எனக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. இந்த விஷயம் ஆகிற வரைக்கும் நான் அதை பண்ணிகிட்டே இருக்கலாம்ல. மக்கள் கூட ஒரு கனெக்ட்லேயே இருக்கிறது, நான் இதுதான் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நம்ம ஒரு செல்ஃப் ப்ரமோஷன் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். நான் இதுதான் நான் எதுவும் ஆர்டிஃபிஷியலாக வீடியோக்காக ஒன்று வெளியில் ஒன்றுன்னு இல்லாமல் நடக்கிற என்னோட லைஃப்பில் ஒரு பார்ட் எடுத்து உனக்கு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு ஆள் இந்த மாதிரி ஒரு ஆளுன்னு உனக்கு கேம்பெயின் பண்ணிட்டு இருக்கேன் இருந்து. அப்போ அந்த கேம்பெயின் வந்து எனக்கு பின்னாடி பயன் கொடுக்குதா அப்படிங்கிறது நான் பார்ப்பேன். பயன் கொடுக்குதோ இல்லையோ எனக்கு இந்த டிராவல் இந்த ஜெர்னியே வந்துட்டு எனக்கு பிடிச்சிருக்குது, நல்லா இருக்குது. அதனால நான் இதுக்கு ஒரு ரிசல்ட்டோ இதுக்கு ஒரு பலன் அப்படிங்கறத தாண்டி இந்த ஜேர்னி பிடிச்சிருக்குனால நம்ம இதை பண்ணதான் போறோம். நான் இதை பண்ணதான் போறேன். ஃபியூச்சர்ல அதுக்கான நீங்க பண்ண மாட்டீங்க, நீங்க ஏன்னா அரசியலுக்கு போயிருவீங்க. அதான் சூழல் பொறுத்து இல்ல, எனக்கு அதுதான் ஆசை. அப்படி போயிட்டு எவனும் இன்னும் பண்ணல. ஆனா அதுக்கெல்லாம் பர்மிஷன் இருக்காதுங்க. ஏன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா அதுக்கான நீங்க அரசியல் பண்ற மாதிரி வேற எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சட்டங்கள்ல அப்படி பண்ணுவீங்க. அப்படியே இருக்கு. லாக் பண்ணக்கூடாதுன்னு என்ன சட்டம் இருக்கு? தட் மீன்ஸ் மற்ற ஒர்க்குகள் அப்படி இல்ல நடிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. ஏங்க சினிமால ஹீரோ ஆயிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அதை விட வாங்க நம்ம பண்ண போறோம். அதெல்லாம் டாக்டரா இருக்கிறவங்க, எம்எல்ஏவா இருக்கிறாங்க, மந்திரியா இருக்கிறாங்க, அது பிரச்சனை இல்லை. கவர்மெண்ட் வேலையில தான் நீங்க இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட்டையும் கையில வச்சுட்டு கவர்மெண்ட் வேலை. பட் அதை தாண்டி விளாக் எல்லாம் பண்ணலாம். விளாக் பண்ண மாட்டானுங்க எவனோ. ஏதோ ஒரு ஜோ ரோகன் தான் பேசினாப்புலன்னு நினைக்கிறேன். ஜோ ரோகனா ஏதோ இங்கிலீஷ் பாட்காஸ்ட் இருக்குங்க. இங்க நம்ம எப்படி அங்க அவரு இந்த ஜோக்கெல்லாம் கட் பண்ணி வீசிருங்க. ஜோ ரோகன் ஒரு பெரிய பாட்காஸ்டர், அவர் வந்து அவரே சொன்னாப்புலன்னு நினைக்கிறேன். பாலிட்டிஷியன்ஸ் எல்லாம் வந்துட்டு மீடியா முன்னாடி அவங்க வந்தாங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அதை தாண்டி போறது இல்லை, பேசுறது இல்லை. ஏன்னா அதை தாண்டி போனா உண்மைகள் வர ஆரம்பிச்சிருது. ஒரு கண்டினியூஸா 2 மணி நேரம் 3 மணி நேரம் நம்ம vlog எடுக்கிற ஒரு பாட்காஸ்ட் பண்ற மாதிரி உட்கார்றதுக்கு தயங்குறாங்க. ஏன்னா ஏதோ ஒரு 2-3 இன்சிடென்ட்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா உள்ள இருக்கிற விஷயங்களுக்கு அவங்க இயல்புக்கு வந்துடுறாங்க. கேமரா இருக்கும்போது அது அந்த 5-10 நிமிஷமோ 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ தான்.
கேமரா மாறினதான் இமீடியட்டா ஒரு கேரக்டர் சேஞ்ச் நடக்கும் அவங்களுக்குள்ள. 2-3 மணி நேரம் கடந்து போகும்போது அந்த கேரக்டர் சேஞ்ச் அப்படியே ஈஸியா நடக்கிறதுனால சில உண்மைகள்லாம் வெளிப்பட்டு அப்புறம் அது அவங்களுக்கு சங்கடமா போயிருது. அப்ப அந்த கஷ்டம் அவங்களுக்கு இருக்குது. இங்க நம்ம ஊர்லயும் அதே இது இருக்கும். அப்ப அது இல்லாம ஒருத்தன் நம்ம ஊர்ல இருந்து இந்த மாதிரி ஒரு vlog பண்றவன், நார்மலா மக்கள் கூட கனெக்ட்ல இருக்கிறவன், இல்ல vlog பண்ணாதவன், நேர்மையா இருக்கிறவன், கேமரா இருந்தாலும் இல்லாட்டி ஒரே மாதிரி தானே இருப்பான். அது அப்படி ஒரு விஷயத்த இன்னும் இவனுக்கு பார்த்தது இல்லை. நம்ம அதை பண்ணுவோம், பண்ணி அது சடனா அந்த சேஞ்ச் ஓவர் நம்ம பார்த்த முடியல. இந்த நிர்வாகி அது இங்க பேசுறதுக்கும் டக்குன்னு கேமரா வரும்போது ஒரு சேஞ்ச் ஓவர் இருந்தது. இந்த பொலிட்டீஷியன்ஸ் எல்லாருமே அப்படிதான் ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுக்குறான்னு ஃபீல் ஆகுது. அதை உடைக்க போறது ஆமா நீங்க தான். நான்லாம் பொலிட்டிக்ஸ் வரமாட்டேன், நமக்கு அது வரவும் வராது, அது தெரியவும் தெரியாது. இதுல எங்கத்த போய் நான் போய் பேசுறேன். காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும், காத்திருங்கள்.